அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ் தேமுதிக திமுகவோடு கூட்டணி அமைக்க உறுதியாகிவிட்டார்கள். ஓபிஎஸும் தேமுதிகவின் பொதுச் செயலாளருமான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சமீபத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அது முதல் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் ஓபிஎஸ் அவர்களும் நலம் விசாரித்தார் என்று கூறப்பட்டாலும் கூட கடந்த 2 நாட்களில் 3 முறை ஓபிஎஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் திட்டம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும், எனக்கு எந்தவிதமான பதவியும் வேண்டாம் என ஓபிஎஸ் பலமுறை கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரவில்லை. இந்த வருத்தம் அவருக்கு பெரிதாகவே இருந்து வந்தது. மேலும் பாஜகவினரும் ஓபிஎஸ்ஸிற்கு தகுந்த மரியாதை அளிக்கவில்லை. இந்த கோபம் விரக்தியாக மாறி தற்பொழுது தனது எதிரியாக இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையே சந்தித்து பேசும் அளவிற்கு ஓபிஎஸ் வந்துவிட்டார். ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றோர்கள் இனிமேலும் நாம் அமைதி காக்கக்கூடாது என்பதனால்தான் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. வைத்திலிங்கம் மட்டும் நாம் அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருப்போம் என்று கூறியிருக்கிறார். மற்றபடி அனைவருமே இந்த முடிவை ஆதரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் 3வது முறையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அவர்கள் தரப்பில் கூறப்பட்டாலும் அது இல்லை என்றே கூறப்பட்டு வருகிறது. அரசியல் காரணங்களுக்காகத்தான் ஓபிஎஸ் 3வது முறையாக முதலமைச்சரை சந்தித்தார். திமுகவோடு ஓபிஎஸ் கூட்டணி அமைக்க தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் எத்தனை தொகுதிகளை கோருவார் என்று தெரியவில்லை என்றாலும் கூட தற்பொழுதைய சூழ்நிலைக்கு ஓபிஎஸ் தனது தலைமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து வருகிறார். ஓபிஎஸ் 3 முறை தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் தற்பொழுது அவரை யாரும் கண்டுகொள்ளாமல் அவரை அவமானப்படுத்தி வருகிறார்கள். மீண்டும் அவர் தமிழகத்தில் தன்னிகரில்லா தலைவராக மாற வேண்டும் என்றால் வரும் தேர்தலில் அவர் மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். அதற்காக பாஜக, அதிமுக என்று தொடர்ந்து அமைதி காத்த வந்த அவர் தற்பொழுது திமுக கூட்டணிக்கு சென்று விட்டார் என்று கூறப்பட்டு வருகிறது. இதேபோன்று தேமுதிகவின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்தார். இது வெறும் நலம் விசாரிப்பு மட்டும் இல்லை. தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்குவதாக அதிமுக வாக்குறுதி அளித்து அதை நிறைவேற்றவில்லை. அந்த கோபத்தில்தான் தேமுதிக தொடர்ந்து அதிமுகவிற்கு எதிராக விமர்சனம் செய்து வந்தது. ஆனால் திமுகவை பாராட்டித்தான் பேசி வந்தார்கள். சமீபத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்ததன் மூலம் இது திமுக கூட்டணியை உறுதி செய்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். தென் தமிழகத்தில் திமுகவிற்கு சற்று போட்டி ஏற்படுத்தக்கூடிய பல மாவட்டங்கள் இருந்து வருகிறது. அதில் ஒரு மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். 18வது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த வேட்பாளர்களிலேயே மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் மாணிக் தாகூர். இவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டாலும் திமுக கூட்டணியில் தான் இருந்தார். விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகரன் மிகப்பெரிய நெருக்கடியை அவர் அளித்திருந்தார். எனவே விருதுநகர் மாவட்டத்தில் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது. இந்த செல்வாக்கு வரும் தேர்தலில் திமுகவுக்கு உதவும் என அவர் கருதுவதாக சொல்லப்படுகிறது. தேமுதிக தரப்பு 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கோரி வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக தரப்பு ஏற்கனவே தேமுதிகவிடம் பேசிய போது 3 எம்எல்ஏ சீட்டுகளை மட்டுமே தருவோம் என்று கூறியதாக சொல்லப்பட்டது. அந்த அதிருப்தியில்தான் இதுவரையிலும் அமைதி காத்து வந்தார்கள். ஆனால் தேமுதிக தரப்பு தங்களது வாதத்தை தெளிவாக முன்வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கும் பட்சத்தில் 12 எம்எல்ஏ சீட்டிலிருந்து நாங்கள் இறங்கி வர தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒன்று உறுதியாக வேண்டும் என கேட்பதாக கூறப்படுகிறது. மேலும் தேர்தலுக்கான நிதியையும் நீங்கள் தான் அளிக்க வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். திமுக தரப்பு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வைகோ, கமலஹாசன் போன்றவர்களுக்கு ஒதுக்கியுள்ளார்கள். அதேபோன்று தேமுதிகவிற்கும் ஒதுக்குவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என அவர்கள் ஒப்புக்கொள்ளலாம். ஏனெனில் தேமுதிக ராஜ்யசபா சீட்டை பெற்றுக்கொண்டால் சட்டமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறைத்துக் கொள்வதாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள். எனவே சட்டமன்றத்தில் அதிக தொகுதிகளில் போட்டியிட திமுக முடிவு செய்துள்ளது. எனவே சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை தேமுதிகவிற்கு குறைத்து வழங்க வேண்டும் என்றால் ராஜ்யசபா சீட்டை வழங்க வேண்டும். இப்படி 2 கட்சிகளும், அதாவது ஓபிஎஸ் அணி, தேமுதிக என 2 கட்சிகளுமே திமுகவோடு கூட்டணியை உறுதி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. நன்றி.